ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீடியோவில் எனக்கு கிடைச்ச 50 கப்ஸ் ஆஃப் ஃப்ரூட் சாலட் அண்ட் 50 கப்ஸ் ஆஃப் பாதாம் மில்கோட ஆர்டர் எப்படி கிடச்சிச்சுன்றதை பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. பாலை நல்லா காய்ச்சி குங்குமப்பூலாம் போட்டு நல்லா ரிச்சாக நம்ம பாதாம் மில்கை ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ண பாதாம் மில்கை ஒவ்வொரு கப்புலையாக ஊற்றி எல்லாத்தையும் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 50 கப்ஸ் வேணும், பட் எனக்கு 40 கப்ஸ் தான் வந்துச்சு. நிறைய தான் ரெடி பண்ணேன், பட் எனக்கு பத்தலை, அளவு சரியாக தெரியாததுனால. தென் திரும்பவுமே ஒரு 10 கப்புக்கு ரெடி பண்ணி அதையுமே ஃபில் பண்ணிக்கிட்டேன். நம்ம இந்த பாதாம் மில்கை நோம்பு திறக்கிறதுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்ம போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட் சாலடுக்காக எல்லா ஃப்ரூட்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் மெயின் ஃப்ரூட்ஸ் என்னென்னா பைனாப்பிள், வாட்டர்மெலன் தான். அது கூடவே ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, திராட்சைன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையுமே தனித்தனியாக அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணால் இந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக தெரியலாங்க, பட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ ஃப்ரூட்ஸையும் அந்த டைமிங்குள்ளே நான் கட் பண்ணி கரெக்டாக அதை ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் போட்டு செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய லெசனே கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் நமக்கு ஒன்றுமே பெருசாக கிடைக்கலன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், பட் மறுநாள் காட்ஸ் கிரேஸ் எவ்வளோ பெரிய ஆர்டர், எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்லாம் கிடைக்கிது. இதான் இல்லை லைஃப்னாலே. ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கோன்னா டெய்லி அப்படி இருக்குன்றது கிடையாது. மறுநாள் கண்டிப்பாக நமக்கான சந்தோஷம் காத்துட்ருக்கோம். ஸோ அந்த ஹோப்போடு தான் நம்ம கண்டிப்பாக லைஃப்பை மூவ் ஆன் பண்ணணும். ஸோ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே பேஸ்கெட்டில், பாக்ஸ்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி ஆட்டோவில் வச்சு எடுத்துகிட்டு போய் நோம்பு திறக்கிறதுக்குள்ளே எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான கூலியை அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ்.